அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இட்லி மீந்து போயிடுச்சா? அப்போ கவலையை விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செய்கிறப்பவே கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது. அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். லெஃப்ட் ஓவர் இட்லியை க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஆயிலில் சேர்த்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை டீப் ஃப்ரை பண்ணியும் செய்வாங்க. அப்படி செஞ்சால் ரொம்பவே ஆயிலியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. 2 நிமிஷம் இட்லி வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லெஃப்ட் ஓவர் இட்லி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது டார்க் சோயா சாஸ்ங்கிறதால 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். லைட் சோயா சாஸாக இருந்தால் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காலையில் செஞ்ச இட்லி மீந்து போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஈவினிங் டைமில் கூட ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வதக்கி வச்சுருந்த இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா இட்லி நல்லா உடஞ்சி வந்துடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே மல்லி இலையை தூவி சுட சுட பரிமாறினீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.